டியர் கஸ்டமர்ஸ், ஒரு சிறிய அளவில் ஃப்ரைட் சிக்கன் பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஃப்ரையர் சூட்டபுளாக இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு க்ளவுட் கிச்சனை ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரியான ஃப்ரையர் சூட்டபுளாக இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ரையர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ரையரு, ஆட்டோ கட் ஆஃபு, 6 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டபுள் டேங்க் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? டபுள் டேங்க் எடுக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு க்ளவுட் கிச்சன் மாதிரி நீங்கள் பண்ணும்போது பிஸ்னஸ்க்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இதில் நீங்கள் ஒரு 3 விஷயம் மெயினாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் சுவிட்ச் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அதிகமாக தண்ணி படக்கூடிய இடம் கிச்சனு. ஸோ அதனால் அதை மெயினாக பார்த்துக்குங்க. நீடில் டபுள் நீடில் இருக்கணும், அதை மெயினாக பார்த்துக்குங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட் இருக்காங்கிறத ரொம்ப மெயினாக பார்த்துக்குங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னென்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இன்றைக்கி இதில் 6 லிட்டர் ஊற்றுறாங்க அப்படின்னா குக் பண்ண அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 1/2 லிட்டரோ இல்லை 1 லிட்டரோ இதுலேருந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கனில் அதிகமாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை இதுக்கு கம்மியாக ஊற்றுனீங்கன்னா சிக்கன் கருக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பாயிண்ட்டுங்கிறது ரொம்பவே மெயின். ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் குக் பண்ணி முடிக்கிறீங்க, ஆயில் குறையுது அப்படின்னா ரீஃபில் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை கொஞ்சம் மெயினாக பார்த்துக்கோங்க. 10 to 15,000 ரூபா சேல்ஸ் வேல்யூ நீங்கள் கொண்டு வர வரைக்கும் தாராளமாக இந்த கெப்பாசிட்டி போதுமானது. நீங்கள் எலக்ட்ரிக் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை, கேஸ் எடுத்துக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு தாராளமாக போதுமானது. பட் நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் கிடைக்காது. அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கங்கன்னா ஆட்டோ கட் ஆஃபில் கேஸ் ஃப்ரையர் எடுத்துக்கோங்க. ஸோ அங்கே உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்காது. க்ளவுட் கிச்சனுக்கு வீட்டில் வச்சு பண்ணுறவங்களுக்கு, டெலிவரியை மட்டும் நம்பி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ப்ளஸ் ஷாப்புக்கு சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஷாப்புக்குமே இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் போகும்போது ஆட்டோ கட் ஆஃப் கேஸ் எடுத்துக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த கெப்பாசிட்டி போதும். ஒரு 15,000 ரூபா சேல்ஸ் கொண்டு வர வரைக்கும் இந்த கெப்பாசிட்டி போதுமானது. பட் நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கரண்ட் கிடைக்காது. ஸோ இதே கெப்பாசிட்டி உள்ள கேஸ் ஃப்ரையரை ஆட்டோ கட் ஆஃப் எடுத்துக்கங்க. அண்ட் நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆர் கஃபே வச்சிருக்கீங்க, அதில் ஃப்ரைட் சிக்கனை ஒரு மெனுவாக ஆட் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.